மனிதனுக்கு வைராக்கியம் மிகவும் முக்கியம். அந்த வைராக்கிய நிலையை எய்துவது எப்படி? பூத்தவளே பூவணம்பதி 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஈரேழு உலகத்தையும் திருவருள் ஈன்றதுடன் பாதுகாப்பவளும் சம்ஹாரம் செய்பவளும் தாயே. 7 உலகங்கள் 27 உலகங்கள் அனைத்தையும் காப்பவள், ரட்சிப்பவள், அழிப்பவள் தாயே. நஞ்சினை கண்டதில் கொண்ட நீலகண்ட பெருமானுக்கு முன் பிறந்தவள், சிவனுக்கே முன் பிறந்தவள், என்றுமே முப்பறியாத திருமாலின் தங்கை, பெருந்தவத்தை உடையவளே. தவங்களில் பெரும் தவம் அம்பாளோட தவம்தான். நான் உன்னையே தெய்வமாக ஏற்று வழிபடுவது தவிர இன்னொரு தெய்வத்தை வழிபட என்னால் இயலுமோ? இப்படி புகழ்பெற்ற உன்னை தவிர வேற யாரையாவது கும்பிட முடியுமா? இந்த வைராக்கியம் வேணும். அதாவது ஒரு வைராக்கிய நிலை வர்றதுக்கு தாயை மட்டும் வணங்கினால் போதும் அப்படின்னு ஒரு மன திருப்தி, மன அமைதி வந்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க? 27 உலகத்திலும் காப்பவள், அழிப்பவள், அனைத்தும் தாயே, படைப்பவளும் தாயே. அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு முன்னாடியே பிறந்தவர் அம்மை, நீலகண்டனை காத்தவளும் அன்னையே. அது மட்டும் இல்லாமல் பெருமானின் தங்கை. அப்பேற்பட்ட புகழுடைய தாயை மட்டும் வணங்கினால் போதும். அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் என்று வருகிறீர்களோ அன்று வைராகிய நிலையை நீங்கள் எய்துவிடலாம்.